இன்று புதன்கிழமை திருவாரூர் ஜிஹெச் நுழைவாயிலில் 101 நபர்களுக்கு வடை பாயசத்தோடு அன்னதானம் வழங்கப்பட்டது. மக்களே, தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. 365 நாளும் ஈதல் பசி தீர்ப்போம் அறக்கட்டளையிலிருந்து அன்னதானம் வழங்கப்படுகிறது. 4 வருட காலங்களை தாண்டி திருவாரூர் ஜிஹெச்சில் ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து அன்னதானம் வழங்கி வந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி திருவாரூரில் ஆதரவற்ற முதியோர்களுக்கெல்லாம் 4 வருட காலங்களை தாண்டி வழங்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ 2 இடத்துலையும் இந்த அன்னதானம் ஒரு நாளைக்கு 150-200 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது. சப்போர்ட் பண்ணுங்கள். ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. டெய்லி 100 நபர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா, யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா தேவன் மேரி, அவங்க தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அவங்க தான் இத்தனை பேரோட பசியை போக்கி வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா வருட பிறப்புலேருந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லோரும் நல்லபடியாக சாப்பிட்ணுன்னு நல்ல நோக்கத்தோட இத்தனை பேர் பசியை போக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இத்தனை பேர் பசியை போக்கியிருக்காங்க. தொடர்ந்து 1ஆந்தேதியிலேருந்து அன்னதானம் 100 பேருக்கும் வழங்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் அன்னதானம் கொடுத்தாங்கன்னு சொன்னோடனே பார்த்திங்கன்னா எல்லோருமே மனசார வாழ்த்திட்டு, மாசமாக உள்ளவங்க, உடம்பு சரியில்லாதவங்களுக்கு, இதுமாரி அவங்களோட சொந்தக்காரவங்க, இவங்கெல்லாம் வந்து பெரிய ஆஸ்பத்திரியில் எவ்வளோ பேர் உடம்பு சரியில்லாமல் இதுமாரி இருக்காங்க. அவங்களாம் திருப்தியாக வாங்கிக்கிட்டு மனதார வாழ்த்துனாங்க. அவங்கள நம்மளும் மனதார வாழ்த்துவோம். இத்தனை பேர் பசியை போக்குற தேவன் அண்ணன், அவங்களோட மனைவி, அவங்க பிள்ளைங்க 100 ஆண்டு வாழ்க வாழ்த்துகிறோம். ஒருத்தவங்க பசியை போக்குறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை மக்களே. அவங்க வாயும் வாழ்த்து, அவங்க வயிறும் வாழ்த்து பாருங்க. இந்த புண்ணியம் அவங்க குடும்பம், அவங்க தலைமுறையே நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்துவோம் மக்களே. நன்றி அண்ணா, தேவன் அண்ணா, நன்றி. தொடர்ந்து இத்தனை பேர் பசியை போக்கிட்டு வரீங்க. இந்த புண்ணியம் எல்லாம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சேரணும் மனதார வாழ்த்துகிறோம்.